இப்போ நீங்க சீதனம்னு சொல்றீங்க, இப்போ சீதனம் அப்படிங்கிறதுக்கும் வரதட்சணை அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? இப்போ ஸ்ரீதனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு அந்த பெண் அவங்க சம்பாரிச்சது, அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா வந்து அன்போட சந்தோஷத்தோட பெண் நல்லா வாழணும் அப்படின்றதுக்கு வசதியாக வாழணுன்றதுக்கு கொடுக்கப்படுறது தான் வந்து ஸ்ரீதனம்ன்றது. அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. கண்டிப்பாக அது கொடுக்கலாம், கொடுக்காமே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்ரீதனமாக 4 முழம் பூ ஸ்ரீதனமாக கொடுக்குறான்னு கூட அது கூட ஸ்ரீதனமாக தான் சொல்லலாம். ஆனால் வரதட்சணை என்பது முற்றிலும் வேறு. எப்படின்னா அந்த அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண் வீட்டுக்கு போய், சரி பொண்ணு வந்து இந்த மாதிரி இந்த படிச்சிருக்கு, அதுக்கு ஒரு குறைக்கு உண்டான டவுரி இது, இல்லைனா பையன் வந்து நாங்கள் MBBS படிக்க வச்சுருக்கோம், இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கோம், ஃபாரினில் வேலை செய்கிறான், அதனால் ஒரு 500 பவுன் நகையை போடு, ஓல்வோ கார் வாங்கி கொடு, பென்ஸ் கார் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் டவுரி. அது வந்து பெருங்குற்றம். ஓகே, ஸோ ஸ்ரீதனத்துக்கும் டவுரிக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. பொருட்கள்லாம் ஒன்று தான், ஆனால் கட்டாயப்படுத்தி கேட்குறது டவுரி, அன்போடு கொடுக்கறது ஸ்ரீதன். நீங்கள் வந்து நான் கட்டாயமாக கேட்டால் கூட நீங்கள் அன்போடு கொடுக்கணும் அப்படின்னாலும் அது கட்டாயம்தான் அப்படின்றது தான் வித்தியாசம்.